அங்கே கட்சியில் சீட்டு வாங்குறது எவ்வளோ போராட்டமாக இருக்குது. உண்மையான அந்த கட்சிக்காக வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்படுதா, இல்லை அங்கேயும் திரும்ப குடும்ப அரசியல், நீ இன்னாரோட பையனாக இருக்கணும், இன்னாருக்கு நீ பேரனாக இருக்கணும்னு மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு அதை கேட்க மாட்டீங்களே. ஏங்க ஆளுங்கட்சி உட்காந்துக்கிட்டு கூகுள் ஆட்ஸ்க்கு செலவு பண்ணி நம்ம வரி பணத்தை சேர்த்து செலவு பண்ணி நம்ம எந்த வீடியோ பார்த்தாலும் தாவேக்கா வீடியோ பார்க்கலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட முதல்ல வந்து திமுக ஆட் வருது. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நாங்கள் எங்கள் காசில் பண்ணி எங்கள் மக்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறது உங்களுக்கு அது அவ்வளோ வலிக்குது. 2024-21 தேர்தலில் உங்களுக்கு ஆப்போசிட் கேம்பில் இருந்த அம்மையார் பிரேமலதா எழுதிட்டு இருந்து 2026 உங்கள் கூட்டணியில் சேர்க்குறீங்க. நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே. பலமாக இருக்கிறவனுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்? ஏன் இதுக்கு பேர் தான் பயமா? அவ்வளோதான் கேள்வி. அப்போ அந்த கூட்டணி இன்டாக்டாக இல்லை, அங்கே இருக்கிறவங்களாம் திருப்தியாக இல்லை, அங்கே இருக்கிறவங்க இன்னும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலை, சீட் ஷேரிங் முடிவு பண்ணலை. எங்களால் 234 தொகுதி தனியாக நிற்க முடியும், திமுக கொள்ள முடியுமா? அருந்ததிய மக்கள், ஆதி திராவிட பெண்கள், பழங்குடியின மக்கள், இவங்களுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து அந்த நிதியை கொண்டு வந்து தான் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நிதி எடுத்து இங்க கொடுத்தா இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான அரசா இல்லையா சொல்லுங்க? தமிழகத்துல இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் வியாபாரம் பண்றாரு, ஒரு ட்ரக் கார்ட்டல் இருக்கு, அதுக்கு ஒரு லீடர் இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் யாரு ஞாபகம் இருக்கா? திமுகவின் அயலக அணி செயலாளர் ஜாஃபர் சாதி. என் மனசு என்னன்னா, நான் கேப்டன் மனசுல இருந்து பாக்குறேன். அவர் போயிருப்பாரா? 2021 அவருக்கு உடல்நலம் குறைஞ்சிருக்கு, இருந்தும் போனாரா? போலியே திமுக கூட. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு கன்விக்ஷன் ஐயா கேப்டனுக்கு இருந்தது இல்லையா? அப்ப அவர் உருவாக்கின தேமுதிகவோட தொண்டர்களுக்கு இது திருப்தியா இருக்குமான்ற கேள்வி நான் எழுப்பேன். இந்த கேள்விக்கு மக்கள் பதில். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவிகாவின் அனந்த் அஜித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க சார், விருப்ப மனு தாக்கல் செய்ய கடைசி நாளே வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் காத்து வாங்கிட்டு இருக்கு பண்ணையூர் ஆபீஸ் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையில காத்து வாங்கிட்டு இருக்கா? என்னதான் நடக்குதுங்க? இல்லை, இதுதான் சொல்றேனே, மொத்த கட்சிக்காரங்களுக்கும் பனையூர் மேலேயே கண்ணு இருந்தால் நாங்கள் எத்தனை வாட்டி தான் சுற்றி போடுறது. வாங்கின விருப்ப மனுலாம் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் விருப்ப மனு கொடுக்கும்போது தலைவர் நிற்கணும், அண்ணன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆசையில் வாங்கினவங்க, அவங்க வந்து அது ரீசப்மிட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க நிற்கணும்னு வாங்கின எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்கள் கட்சி பிரச்சனை. நாங்கள் விருப்ப மனு எல்லாருக்கும் எந்த ஒரு பாகுபாடின்றி, எந்த ஒரு அரசியலின்றி, குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன், இவர் சொன்னாதான் அவருக்கு கொடுப்பேன்னு எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் எல்லாருக்கும் ஓப்பனாக கொடுத்துருக்கோம். என்ன சார், அது என்ன பொறிக்கலையா சார்? எல்லாருக்கும் கொடுக்கறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு திமுகலையோ இல்லை வேறு சில கட்சியிலையோ யார் மேனிஃபெஸ்டோ, யார் வந்து இந்த விருப்ப மனு வாங்கணுன்றதுக்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரெல்லாம் ஜனநாயகபூர்வமாக எலெக்ஷன் நின்ற முடியாது, இன்னாராக இருக்கணும், அவர் இவரோட ரெஃபரன்ஸில் இருக்கணும், அவருக்கு நீங்கள் பல பல சேவைகள் பண்ணி அவரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்து தான் நீங்கள் வந்து விருப்ப மனு வாங்கணும்னு. இதுதான் பண்ணையார் மனத்துவம். இந்த பண்ணையார் எப்படி இருப்பாங்கன்னா, திருவிழாக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறோம், திருவிழாவுக்கு போனால் கூட பர்மிஷன் வாங்கின்னு போகணும், அவனுக்கு சுதந்திரம்னு ஒன்று கிடையாது. அதே போக்கில் இவருக்கு சொல்லி இவர்கிட்ட வாங்கி கொடுத்தா தான் உண்டுன்னு ஒன்று இருந்ததா? இதே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இங்கே அப்படி இல்லை. தாவேக்கால மக்களுக்கு சேவை செஞ்ச யாராக இருந்தாலும், மக்களுக்கு சேவை செய்ய விருப்பப்படுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேர்தலில் நிற்கணுமா இருந்தால் அவங்களுக்கு அந்த விருப்ப மனு வழங்கப்படும். அதில் எங்களுக்குள்ள பாகுபாடு கிடையாது. இன்னார் வாங்கணும், இந்த போஸ்டிங்கில் இருந்தால் தான் வாங்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. யார் வேணால் வாங்கலான்னும் போது அந்த அன்பின் வெளிப்பாடை நீங்கள் வாங்கினாங்கன்றீங்களே, அதில் எத்தனை பேரோட விருப்ப மனு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சுருவாங்க தெரியுமா? உடனே கேட்பீங்க, அது ஃப்ரேம் போட்டு மாட்டுறதா சார்? நான் சொல்கிறேன், அதுக்கும் பதில் சொல்கிறேன். அதை நான் ஒரு அன்பின் வெளிப்பாடாக பார்க்குறேன். ஒரு நண்பன் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ, ஸ்கூலில் எடுத்த, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் குரூப் ஃபோட்டோன்னு ஒன்று எடுப்பாங்க ஆனுவல் டே அப்போது. அந்தந்த கிளாஸ் பசங்களை ஒன்றா எடுத்து வச்சுக்கிறது. அந்த ஃபோட்டோ பத்திரமா பார்த்து வைப்போம். எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம்? அந்த ஃப்ரெண்டு மறக்க கொடுது. அது வந்து ஒரு பாசம், ஒரு கனெக்ட். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சாக்லேட்டு, அந்த கிராப்பரை வந்து மடித்து நோட் புக்கில் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து யோசிச்சிங்கன்னா லாஜிக்கலாக இருக்காது, ஆனால் அது இமோஷ்னலாக இருக்கும். அதுபோல் தாவேக்காவில் அந்த விருப்ப மனு எங்களுடைய முதல் தேர்தல், அது அவங்களுக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட் கொடுக்குது. அதை நாங்கள் வந்து மற்ற கட்சி மாதிரி வியாபாரம் பண்ணலை, அதை அவங்க ஆசையாக வாங்கி மாட்டுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கூட கண்ணை உறுத்தோன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் மற்ற இடத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பாருங்கள். மற்ற ஆஃபீஸ்லேயும் அங்கே கட்சியில் சீட்டு வாங்குறது எவ்வளோ போராட்டமாக இருக்குது. உண்மையான அந்த கட்சிக்காக வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்படுதா, இல்லை அங்கேயும் திரும்ப குடும்ப அரசியல், நீ இன்னாரோட பையனாக இருக்கணும், இன்னாருக்கு நீ பேரனாக இருக்கணும்னு மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு அதை கேட்க மாட்டீங்களே. நாங்கள் ஜனநாயகமாக பிறப்புக்கும் எல்லா இருக்கும் எல்லாரையும் சமமாக பார்க்கறது உங்களுக்கு இவ்வளோ உறுத்துதான். நாங்கள் என்ன பண்ணுறோம்?
அப்போ வந்து இதை வந்து நாங்கள் ஞாபகமாக வாங்கி வீட்டில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல வரீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 10,000 ரூபாய், இந்த மனுக்கு 5,000 ரூபாய் அப்படின்னு ஏல விட்டுட்டு இருக்க மாதிரியான பல கருத்து. இல்லை, முதல்ல அந்த 100 ரூபான்றது விருப்ப மனுக்காக நாங்கள் வாங்கின தொகை. அந்த கலர் பிரிண்ட்டை அந்த புக்லெட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆன செலவு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து கூட ஆளுக்கு ஒரு 10 புக்கு வாங்கிட்டு போயிருப்பீங்க. அதனால் அந்த பிரிண்ட்டுக்கான காசு என்னமோ அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் வந்து கொள்ளடிச்ச கட்சி இல்லைங்க, எல்லாருமே உழைச்சி சம்பாதிச்ச காசை டொனேஷனாக போட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செலவாச்சோ அதை வாங்கிக்கிறோம். ரெண்டாவது, ஒரு கட்சி எலெக்ஷன் நிற்கணும், ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கணும்னா அதற்கு டெபாசிட்னு ஒரு தொகை இருக்குது, அது தெரியுமா? அரசாங்கத்துக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஒரு கட்டுத்தொகை கட்டணும். அந்த கட்டுத்தொகைக்கு தான் 10,000 ரூபா எலெக்ஷன் கமிஷனில் வாங்குறாங்க. அது ஏன் வாங்குறாங்க என்னைய யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்போ தான் சீரியஸாக அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவான். அந்த மினிமம் இத்தனை % ஓட்டு வாங்கினா தான் அதை திரும்ப கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வச்சிருக்க சில ரூல்ஸ். அந்த கட்டுத்தொகையை கூட வந்துட்டு நீங்கள் காசு வாங்குறீங்களாமே அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது மற்ற கட்சியில் போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் விருப்ப மனு வாங்கணும்னா இவ்வளோ 1000 கோடி கொடுக்கணும், இவ்வளோ 1000 லட்சம் வச்சுருக்கணும், இத்தனை கோடி நீங்கள் வந்து செலவு பண்ணணும், இப்படி காசு வச்சுருந்தா இப்படி கொடுத்தா அதை ஒயிட் கலர் சூட்கேஸில் இவ்வளோ, பிளாக் கலர் சூட்கேஸில் இவ்வளோ, அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சொன்ன பாருங்க, அவருக்குலாம் இவ்வளோ கொடுத்துட்டு வரணும்னா எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது தெரியுமா? இப்படிலாம் இல்லாமல் ஜனநாயகபூர்வமாக எங்களுக்கு என்ன செலவாச்சோ அதை கொடுத்துட்டு விருப்ப மனு வாங்கிட்டு போகிறது கூட உங்களுக்கு வலிக்குதுன்னா, தான் சொல்கிற அரசியல்னால் என்னன்னே தெரியல இந்த ஜென்ரேஷனுக்கு. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமும் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்குன்றதை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிறுவிக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, நம்ம சந்தோஷப்படும். அரசியலே தெரியலன்னு ஒத்துக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு? உங்களுக்கு எனக்குன்றது தான் இந்த ஜென்ரேஷன் சொல்றீங்களா சார்? அதுக்கடுத்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் நேராக போய் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் வீடியோ காலில் நம்ம பண்ணுவோம், வீடியோ மூலயமா போயிட்டு நம்ம தொண்டர்களாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்து பேசி நம்ம ஓட்டு வாங்கிடலாம். அதுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ காலில் நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறீங்க, அப்போ நாங்களும் வீடியோ காலிலே ஓட்டு போடவா அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போ அதுக்கு இல்லை, அவர் சொன்னவர் யாருன்னு கூட தெரியும். நான் அதுக்கு வந்து அவர் டெல்லியிலேருந்து ஒருத்தர் தாடியோட வீடியோ போடுறாரு, நான் அவரை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் தெரியலை, எங்கள் கட்சி செயல்பாடு என்னன்னு புரியலை. அது எதையும் ஒன்று ஒரு பேப்பரில் வெளியில் தூங்குறது அறக்க பறக்க அரையும் வரையமாக படிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் பதில் சொல்லணுமா? நாங்கள் களத்தில் இல்லாதவங்களுக்கும் களத்தில் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கும் பதிலே சொல்கிறது இல்லை. வந்து எனக்கு பதில் சொல்லுன்னா இது என்ன பொறிக்கடலையா நீங்கள் கேட்ட மாதிரி தூக்கி கொடுக்கறதுக்கு பதில்? சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்ற ஊடக தர்மத்தின் மரியாதை மேலே சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொருத்தரையும் சென்று அடையிறதுக்கு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய கேள்விகளையும் அட்ரஸ் பண்ணி அந்தந்த மக்கள்கிட்ட தலைவர் நேரடியாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக சரி பண்ணுறோம். இதனால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போல, தொகுதிகளுக்கு போல, மாவட்டங்களுக்கு போல நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா இந்த கற்பனைகளுக்கு நான் பதில் சொல்ல வரல. எங்களுடைய ஆப்ரேஷனில் நாங்கள் பலவிதமாக செயல்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் டிஜிட்டல் ஏராவையும் யூஸ் பண்ணுறோம். இந்த டிஜிட்டல் ஏரா இல்லாமல் எது இருக்குது? இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் மீடியம், அது ஒரு மொபைலில் தான் பார்க்க போகிறாங்க. வாஸ்தவமாக இன்றைக்கி நியூஸாக இருந்தாலும் இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிறது எந்த மோடில்? அரசியலை நாங்கள் அந்த இடத்துல அப்டேட் ஆகிறோம். ஏங்க, ஆளுங்கட்சி உட்காந்துக்கிட்டு கூகுள் ஆட்ஸ்க்கு செலவு பண்ணி நம்ம வரி பணத்தை சேர்த்து செலவு பண்ணி நம்ம எந்த வீடியோ பார்த்தாலும் தாவேக்கா வீடியோ பார்க்கலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட முதல்ல வந்து திமுக ஆட் வருது. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நாங்கள் எங்கள் காசில் பண்ணி எங்கள் மக்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறதா உங்களுக்கு அது அவ்வளோ வலிக்குது. அவளையே நீங்கள் கேள்வி இல்லாமல் அந்த மொபைலுக்குள்ள தான் வச்சுருக்கிறீங்க. நோட் பேட் எங்கே இருக்குது? நீங்கள் களத்துக்கு போகலன்னு அர்த்தமா? களத்தில் பார்த்ததை மொபைலில் நோட் பண்ணுறது கேட்குறீங்க. அதுபோல் நாங்கள் அப்டேட் ஆகிறோம். எங்களுடைய பாலிடிக்ஸ் மற்றவங்க வந்து அப்கிரேடட் பாலிடிக்ஸ். அது உங்களுக்கு புரியாது. ஓல்டு ஜென்ரேஷனுங்க, அந்த ஒரு பூமர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு அது புரியாது. எங்களுக்கு நாங்கள் ஜென்சியோட கனெக்டடாக இருக்கிறோம். எங்களை பார்த்துட்டு உடனே வைப் வித் முதல்வர்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது, இது மட்டும் கேட்க கசக்குதா? நாங்கள் அப்கிரேட் ஆகிட்டு அப்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பாஜக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா களத்திலே இல்லை அப்படின்னு, ஆனால் அதே பாஜக தான் வந்து இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தாவேக்கால என்ன அழுத்தம் கொடுக்குது சார் அப்படி பாஜக? நீங்கள் பார்க்கலையா? இன்னைக்கு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் நயினார் ஐயாவோ தமிழிசை அக்காவோ அந்த தம்பி விஜய் எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், தம்பி விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துடணும்னு எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக சொன்னோமா? அப்போ இது என்ன அழுத்தம்ன்றது எதுக்கு மேலே நான் சொல்லணுமா? சொன்னவங்களே சொல்லிட்டாங்களே. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வானில் மின்னும் நட்சத்திரத்து மேலே ஆசை இருக்கதா செய்யுது. ஆனால் நட்சத்திரத்துக்கு யார் மேலே ஆசை இருக்குன்றதான் புரியணும். ஸோ தலைவருக்கு தமிழக மக்கள் மேலே மட்டும்தான் பாசம்.
இந்த மாதிரியான எங்கள் கொள்கை எதிரிகள் வந்து அன்பா கூப்பிட்டாலும் சரி, அரவணைப்பா கூப்பிட்டாலும் சரி, பயமுறுத்தி கூப்பிட்டாலும் சரி, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசர்ற ஆளா நானுன்னு கேட்டார். அந்த அழுத்தங்களா தான் அந்த சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், ஜனநாயகன் முடக்கம் நிறைய ட்ரை பண்ணுறாங்கங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கேட்கறதுல இருந்து ஒரு சாதாரண செயல்பாடில் ஆரம்பித்து ஒரு சின்னம் வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிற போராட்டம் எங்களுக்கான, நாங்கள் மெரிட்டோரியஸாக போகும்போதே எங்களுக்கு அவ்வளோ தடை. என்ன ஒரு நல்ல விஷயம்னா எங்கள் பக்கம் அவ்வளோ பேர் அரசியல் தெளிவோட, அவ்வளோ அரசியல் புரிதலோட, சட்டப்பூர்வமாக எங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த சிஸ்டத்தையே எதிர்த்து தாவேக்கா போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 75 ஆண்டு காலமாக இங்கே ஜாதிய வன்கொடுமையோ இல்லை ஜாதிய ஆணவ கொலைகளோ வந்து தடுக்கப்படாமல், இன்னும் சொல்ல போனால் அரசியல் லாபத்துக்காக ஊற்றி வளர்க்கப்பட்டுக்கிட்டு. இப்போ இதுக்கெல்லாம் கேள்வி யார் கேட்டா? கடைசியாக ஆட்சியில் இருந்த யார் ஒருத்தர் இதை பற்றி பேசினா இல்லை அதுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதி ஆணவ தடுப்பு சட்டத்தை ஏற்றுறதுக்கு ஒரு முயற்சியாவது பண்ணாங்க. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இதற்கு எது காரணம், அதற்கு எது தீர்வுன்னு பார்த்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அந்த விஷாகா கைட்லைன்ஸ் எப்படி ஒர்க் பிளேஸில் பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாதோ அதுக்கு எப்படி விஷாகா கைட்லைன்ஸ் ஆனோ அது மாதிரி நாங்கள் இதுக்கும் வந்து ஒரு ஹானர் கில்லிங் கைட்லைன்ஸ் வாங்கிறதுக்கு போராடிக்கிட்டோம். இதை ஏதாவது ஒரு கட்சி, ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி செஞ்சுருப்பாங்களா? ஸோ இவங்களுக்கு மக்கள் நலன் பற்றியோ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியோ கவலை கிடையாது. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஓட்டு, மற்ற எல்லா நேரமும் அதுக்கு என்ன யோசனையோ அந்த யோசனையிலே இருக்கிறவங்க கூட நாங்கள் எப்படி போவோம்? ஸோ எங்களுக்கு நாங்கள் வரணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நாங்கள் வீழ்த்தணும்னு சொல்கிற தீய சக்தி கூட விஜய் சார் நம்மளை பார்த்து சிரிச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லலையா நான் யார் ஃபேனுன்னு. அதனால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நாங்கள் மக்கள் கூட மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் மக்கள் கூட நிற்கிறோம், மக்கள் தலைவர் கூட நிற்கிறாங்க. இவ்வளோதான் எங்கள் கான்செப்ட். அவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யும். ஸோ ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு, அதிகாரத்திலும் நான் பங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இன்னமும் எந்த கட்சியும் வந்து அணுகாதது ஏன் அப்படின்ற கேள்வியும் இங்கே வருதுல. வரேன். முதல் விஷயம், எங்களால் நாங்கள் தனியாக இருக்க முடியும், வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து மற்றவங்கள பயமுறுத்தி மிரட்டி கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய மக்களோட ஆதரவு இருக்குது, எங்களுக்கான கிளியர் மேண்டேட் இருக்குது. ஆனால் வர்றவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படும்ன்றது தான் பதில். இன்னைக்கு நீங்கள் அடுத்த கேள்விக்கு வரீங்க, யாருமே உங்களுக்கு வரலையே அப்படின்னு கேட்குறீங்க. இதை நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் டிசைட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 30 நாள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷன் ஃபைல் பண்ண ஆரம்பித்து வாபஸ் வாங்குற நாளுக்கு நடுவில் கூட்டணி அமைஞ்சு அந்த கூட்டணி வந்து திமுகவை எதிர்கட்சியை கூட உட்கார வைக்காம போன வரலாறு நம்ம ஜென்ரேஷன் வரலாறு. 2011 அம்மையார் ஜெயலலிதாவும் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்து பண்ண மேஜிக் அது. திமுக கேப்டன் இதோ வந்துடுவார்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. கேப்டன் வரவே மாட்டேன், திமுக கூட எனக்கு ஒட்டும் கிடையாது வரவும் கிடையாதுன்னு சொன்னார். அவர் இருக்கிற வரைக்கும் அங்கே போவே கிடையாது. அந்த கேப்டனும் ஜெயலலிதா அம்மாவும் சேர்ந்து திமுக எதிர்கட்சி வரிசை கூட உட்கார விடாம பிறந்தாங்க. எலெக்ஷன் தான் 2011 தேர்தல். அப்போ நீங்க ரொம்ப சீக்கிரம்னு சொல்றீங்க, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நான் டைம் இருக்குன்னு சொல்றேன். இதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்றேன். 2019, 21, 24 இந்த தேர்தல்களில் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு கூட்டணி இருந்தோம். நாங்கள் தான் அப்படியே இன்டாக்ட் கூட்டணிலாம் சொன்னாங்க. இந்த 2026 தேர்தலுக்கு அவங்க யார் எந்தெந்த சீட்டில் போட்டிடுறாங்கன்னு கூட்டணி முடிவாயிடுச்சா சொல்லுங்க. முதல் கேள்வி இல்லை. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் தான் இன்டாக்டாக இருக்கிறீங்களே, கூட்டணி பலம் தான் அப்படியே ஆணை அம்பாரியமாக இருக்கு. உங்களுக்கு எதற்கு புதியவர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? எதுக்கு 2021 உங்களை எதிர்த்து வேலை செஞ்ச கமலஹாசனை 2024 தேர்தலில் கூட்டணியாக சேர்த்தீங்க? 2024-21 தேர்தலில் உங்களுக்கு ஆப்போசிட் கேம்பில் இருந்த அம்மையார் பிரேமலதாவை எடுத்து வந்து 2026 உங்கள் கூட்டணியில் சேர்க்குறீங்க. நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே, பலமாக இருக்கிறவனுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்? ஏன் இதுக்கு பேர் தான் பயமா? அவ்வளோதான் கேள்வி. அப்போ அந்த கூட்டணி இன்டாக்டாக இல்லை, அங்கே இருக்கிறவங்களாம் திருப்தியாக இல்லை, அங்கே இருக்கிறவங்க இன்னும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணலை, சீட் ஷேரிங் முடிவு பண்ணலை. எங்களால் 234 தொகுதி தனியாக நிற்க முடியும், திமுக முடியுமா? பார்ப்போமா? எந்த சர்வே எங்கே போய் பார்த்தாலும் தனி பெரும்பான்மை தனி ஒரு கட்சியை தாவேக்கா வென்று கொண்டே இருக்கிறது. நிக்க முடியும், வெல்ல முடியுமா? வென்று கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னேன். நான் சொல்றது அந்த எலெக்ஷன் முன்னாடி இருக்கக்கூடிய பர்செப்ஷன் பேட்டில். நீங்க எடுக்கிறீங்களே சர்வே, நீங்க தானே எடுக்கிறீங்க. உங்க சர்வே ரிப்போர்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தனியா நிக்கிற தாவேக்காவை இத்தனை கட்சி கூட்டணி அமைச்சு வீழ்த்த முடியலன்றது தான் இவங்களுடைய நிதர்சனமான உண்மை. அதனால தான் இவங்க இன்னும் தன்னோட கூட்டணி பலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் மக்களை பிரைவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுடைய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னு தெரியுமா? கவனிக்கலையா? வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். அது 2026 தான் கண்டுபிடிச்சிருக்கிறார் முதல்வர். 2025 வெயில் அடிச்சதே இல்லையா? நான் கேட்கறது ரொம்ப கொடுங்க. 2025 வெயில் அடிச்சதா இல்லையா? காசு கொடுத்தாரா? 2025 பொங்கல் வந்ததா? அதுவும் வருஷம் தானே வருது. காசு கொடுத்தாரா?
இல்லை. 2024 பொங்கலுக்கு காசு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? பாராளுமன்ற தேர்தல். ஆனா அப்ப வெயிலுக்கு காசு கொடுத்தாரா? கொடுக்கல. இந்த 2 தேர்தல்லையும் இந்த 2 காலகட்டத்திலையும் தாவேக்காக்கு தேர்தல் நிக்கல. அப்ப 2021 தேர்தல் நடக்கல. 2026 ஒரு தேர்தல் வருது. இந்த தேர்தலில் தாவேக்கா போட்டியிடுதுன்னொன்னே வெயிலுக்கு, பொங்கலுக்கு, இன்னும் பொங்கலுக்கு வடைன்னு ஒன்று தந்து அதுக்கும் காசு கொடுக்கறது தான் மிச்சம். ஏன்னா வாயில வடை சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படி பண்ணா, அதனால அது செய்யாம இருக்காங்க போல. ஸோ இப்படி தாவேக்காவை பார்த்து பயந்து ஒரு பக்கம் மக்களை பிரைப் பண்ண முடியுமா, ஒரு பக்கம் நரேஷன் செட் பண்ண முடியுமா, இன்னொரு பக்கம் கூட்டணிகளை இன்னும் உள்ள சேர்த்து பலப்படுத்திக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, இது பலமான கூட்டணின்ட்டு நீங்க எங்களை பலவீனம்னு சொல்றீங்களா? நம்ம ஏன் இந்த தாவேக்கா மட்டும் அந்த கோணத்துல யோசிக்கணும்? இப்ப அதிமுக 2024 போட்டியிட்டது, அப்போ நடக்கலையே. பாஜக 2024 போட்டியிட்டது, இது நடக்கலையே. அப்போ நான் கேட்கறது 2024 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி அடிஷனல் ஃபோர்ஸ் யாரு சொல்லுங்க? சத்தமா வராது இப்போ. அப்ப அந்த டிஃபரன்ஸ் யாராலன்னு பாருங்க. யாரு ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக ஒட்டுமொத்த பேரும் கையை கோத்து நிப்பீங்களோ, அத்தனை ஸ்ட்ராட்டஜி சேர்த்து பண்ணுவீங்களோ, அவர் தானே வீரன். வீழ்த்த முடியலன்னு போது அவர் தானே தலைவன். அவ்வளவுதான் பாயிண்ட். அதனாலதான் இந்த தம்பியால உங்களுக்கு காசு கிடைச்சிருச்சுன்னு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு விஜய். ஆமா, நம்ம காசு யாரும் குடும்ப சொத்து எடுத்து கொடுக்கலையே, எந்த ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கலையே. நம்ம கட்டின வரி காசு தானே. உங்க அம்மாவுக்கு வந்ததா, எங்க அம்மாவுக்கு வந்ததா? நம்ம கட்டின வரி காசு தானே. அதை ஒரு அக்கா கேட்கறாங்க, நான் கட்டின வரி பல லட்சம் இருக்கும் போல, இந்த 5 வருஷத்துல 5000 ரூபா கொடுத்தா போதுமா? இந்த 5000 ரூபா பத்துமான்றது அடுத்த கேள்வி. 2021 தரேன்னு சொன்னாங்க, 3.5 கோடி பெண்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. 2023 செப்டம்பர்ல தான் கொடுக்குறாங்க. 2.5 வருஷம் டிலே. அப்ப கொடுக்கும் போதும் என்ன பண்றாங்க, இவ்வளவு பேருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி 1 கோடி பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லி இன்னொரு 1.5 வருஷம், 2 வருஷம் தள்ளி 2025 கடைசியில தான் கொடுக்குறாங்க. இன்னொரு 12-15 லட்சம் பேருக்கு. இப்ப வரைக்கும் 1.5 கோடி பேர், 1.5 கோடி பெண்களுக்கு கூட கொடுக்கல. ஆனா 3.5 கோடி பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் தானே கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. ரெண்டாவது, இவ்வளவு லேட்டா கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த 3000 5000 கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பெரிய ஒரு சதி ஒண்ணு இருக்கு. அருந்ததிய மக்கள், ஆதி திராவிட பெண்கள், பழங்குடியின மக்கள், இவங்களுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து அந்த நிதியை கொண்டு வந்துதான் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்ப இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு போக்கு இல்லையா? அந்த நிதி எதற்காக ஒடுக்கப்பட்டிருக்கு? அவங்களுடைய மேன்மைக்காக, அவங்க மேம்பாட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும். அந்த நிதி எடுத்து இங்க கொடுத்தா இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான அரசா இல்லையா சொல்லுங்க? ஒண்ணு நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும், இல்ல மக்களை சம்பாதிக்கிறதுக்கு ஏதுபடுத்தணும். You should enable the people to grow on their own self. இல்லைன்னா ஏமாத்தாம இருக்கும். 2023 இருந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவுங்க மேம்? 6000 கிட்ட. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவு மேம்? 15000. 2.5 மடங்கு அதிகமா இருக்கு. அன்னைக்கு 12 மாச காசு சேர்த்தா 2 கிராம் வாங்க முடிஞ்ச ஒரு தாயாரால இன்னைக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது. அப்போனா அந்த 1000 ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது டாஸ்மாக்ல. அது இந்த உரிமை தொகை வாங்கும் நாட்கள்ல அதிகமா நடக்குது. டாஸ்மாக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் நடக்குது. கார்பரேட் கம்பெனில நம்ம மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிச்சு, மார்க்கெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல உங்க யூடியூப் சேனல்ல இந்த வீடியோக்கு வியூஸ் குறைஞ்சிச்சு, நம்ம மாசத்துல வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ற மாதிரி, நீங்க ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி நம்ம நாட்டுல குடிக்கிறவங்க குறைஞ்சிட்டான் போல இருக்குது. இன்னும் மக்களை நல்லா குடிக்க ஊக்கப்படுத்துங்க, அப்பதான் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்னு ஒரு கூட்டம் நடத்துறது எப்படி ஒரு சமூக நீதி அரசா இருக்க முடியும்? ஆனா போதைப் பொருளை நாங்க முற்றிலும் ஒழிச்சிட்டோம், கஞ்சாவே இல்லன்னு அப்படின்னு திமுக தானே சார். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கஞ்சா பிடிச்சிட்டு உட்காந்து அண்ணன் தம்பி 14 வயசு பையன் ஒரு 8 வயசு குழந்தைய போட்டு அந்த அடி அடிச்சான். பார்த்தோமா இல்லையா? 4 பேர் வேலை ஏற்றவனுங்க இந்த மாதிரி ரீல்ஸ்க்காக பொழைக்க வந்த ஒரு பையனை வெட்டி ரீல்ஸ் போட்டாங்க. கல்லூரிகள்லையும் பள்ளி பெண் குழந்தைகள் உட்காந்து குடிக்கிறாங்க கிளாஸ்ல. அது வீடியோ ரிலீஸ் ஆகுது. கல்லூரி பள்ளி குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஒரு 15-16 வயசு பெண் குழந்தை, நான் கஞ்சா உட்கொள்றேன், நான் கஞ்சா விற்கிறேன், வியாபாரம் பண்றேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறா. இந்த கஞ்சாவினால் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு எதிரான தொல்லைகள், காவல்துறைக்கு எதிரான வன்முறைகள், இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த போதைப் பொருள்ல வெறும் நம்ம கஞ்சாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
சாராயம் விற்கிறதுக்கு அரசாங்கம் ஏன் வரணும்னா, இது இல்லாட்டி கள்ளச்சாராயம் வந்துரும்னாங்க. அரசாங்கமும் வித்துக்கிட்டு இருக்கு, கள்ளச்சாராயமும் விற்கிறாங்க. அதை குடிச்சு 65 பேர் செத்து போறாங்க. அதுல கள்ளச்சாராயம் குடிச்சு கொழுப்படுத்து செத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் 10 லட்சம் ரூபாய். அரசாங்கத்தின் பிழையால் செத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் 3 லட்சம் ரூபாய். சத்துணவு சாடும்போது செவிரடிஞ்சு தள்ள விழுந்து குழந்தை செத்தானா அவனுக்கு 3 லட்சம் ரூபாய். பட்டாசு ஆலையில வெடி விபத்து நடந்து மக்கள் செத்தாங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் 3 லட்சம் ரூபாய். என்ன ஒரு மனப்போக்கு இது? இதுதான் சமூக நீதியா? திரும்ப இது ஒரு மக்கள் விரோத அரசு, மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இதற்கு இதெல்லாம் ப்ரூஃப். ஒரு ட்ரக் கேஸ் வரும்போது பஸ்ட் ஆன ஒரு பேர் என்ன சொல்லுங்க? அந்த ட்ரக் கார்ட்டலோட தலைவர் பேர் என்னங்க? தமிழகத்துல இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் வியாபாரம் பண்றாரு, ஒரு ட்ரக் கார்ட்டல் இருக்கு, அதுக்கு ஒரு லீடர் இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேரு, அவர் யாரு ஞாபகம் இருக்கா? திமுகவின் அயலக அணி செயலாளர் ஜாஃபர் சாதிக். இது நீங்க போதைக்கு எதிரான அரசாங்கமா? ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொன்னீங்க, இது ஃப்ரீ ட்ரக் சொசைட்டியே நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோன்னே தெரியல, தெருவுக்கு தெரு எல்லா போதை பொருளும் கிடைக்குது. அப்படின்னா இங்க அறுவடை இல்லைன்னா வியாபாரத்தை இம்போர்ட் பண்றீங்களா? இப்போ நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பொருள் விளையில, ஏதோ இந்த ப்ளூபெரி ரெட்பெரிலாம் சொல்றாங்க, கிரான்பெரிலாம் நம்ம ஊர்ல விளையாதுன்னு வச்சுப்போம். அதை நம்ம ஏதோ விளையிற நாட்டுல இருந்து வாங்குறோம், இங்க சாப்பிட்றாங்க. கஞ்சா இங்க விளையலன்றாரு அமைச்சர். அப்ப இங்க கஞ்சா இருக்குது, இதை யார் இம்போர்ட் பண்ணது? இம்போர்ட் டியூட்டி கட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி உள்ள வருதா என்ன? விலையிலேயே அமைச்சர் சொல்லிட்டாரு விலையில, அப்ப எப்படி வந்தது உள்ள? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பெருசா, யாரோ ஒருத்தர் பெருசா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தாவேக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். தாவேக்காவை கேள்வி கேட்டுட்டோம்னா ஜனநாயக கடமை ஆற்றிட்டதா பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நம்ம எல்லாருடைய தேவை, நம்ம அடுத்த தலைமுறையோட வாழ்க்கைக்கான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும். திமுக வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதற்கான ஒரே சக்தியா தாவேக்கா தான் இருக்கு. இன்றைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எலெக்ஷனுக்கு தமிழ்நாடு இப்படி இருக்குமான்னு கூட தெரியல, தமிழ்நாடுன்ற பேர் இருக்குமா கூட எனக்கு தெரியல. தாவேக்கா அந்த போதைப் பொருளை முற்றிலுமா ஒழிச்சிருவாங்க. திமுக போனாலே அது ஒழிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் தாவேக்கா வந்ததுன்னா இந்த இடத்துல இது சொசைட்டி சுத்தப்படுத்தப்படும். ஏன்னா இங்க யாருக்கும், எங்களுக்கு யாருக்கும், நீங்க சொன்னீங்களே அந்த அரசியல் தெரியாது, எங்களுக்கு யாருக்கும் இந்த ஊழல் தெரியாது. மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இது ஒரு குடும்பம், இந்த தமிழ்நாடுன்றது எங்க குடும்பம். எங்களுக்கு இங்க கஞ்சா வித்தி என் அண்ணன் தம்பி கிட்ட சம்பாதிக்கணும், டாஸ்மாக் வித்தி என் அக்கா தங்கச்சின்னு சம்பாதிக்கணும், அவன் குடிச்சு செத்து நம்ம வாழணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இது போதாதா? இந்த ஒரு தூய்மையான எண்ணம் போதாதா இந்த நாட்டை சரி பண்றதுக்கும் நல்லாட்சி கொடுக்கறதுக்கும்? அப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிற நீங்க, இப்போ சேலம் மீட்டிங்ல ஒருத்தர் இறந்தார் இல்லையா, சுஜித் அவர்கள், அவர்களுக்கு போயிட்டு விஜய் அவர்கள் இன்னமும் ஒரு ஆறுதல் கூட சொல்லலையே. இந்த மாதிரி அவர் போற இடமெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் உயிரிழந்துட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட 50 உயிர்கள் கிட்ட போயிருக்கு அவர் போன மீட்டிங்கால, அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவருக்கு என்ன, நீங்க பணம் அவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தீங்க, அப்ப இது என்ன உயிர் இல்லையா? அது 41 பேர் என்னவே 20 லட்சம் கொடுத்துட்டீங்களான்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கே சார், ஏன்? இல்லை, இவங்களுக்கு அரசியல் இல்லை மேம். நான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு இதை சரி பண்ணுற மனப்போக்கு இல்லை, இதை பேசுகிற தைரியமோ, இதை பேசுகிற அது உண்மை உணர்ச்சி கூட இவங்களுக்குலாம் இல்லை. அதனால் எப்படியாவது இங்கே தாவேக்கா தான் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் நான் கிளைம் பண்ணுறேன். நாங்கள் தான் தமிழகத்தின் பிரதான சக்தி, பிரதான அரசியல் சக்தி நாங்கள் தான். எப்படியாச்சும் தாவேக்கா வீழ்த்திட்டோமா, தாவேக்கா இதில் பேசிட்டோம்னா ஜனநாயக கடமை ஆட்டிட்டோம் சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனப்போக்கு வந்துட்டாங்க. அதனால பண்ணக்கூடிய மலிவான அரசியல் இது. நீங்கள் ஐயா சூரஜ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு இதய நோயாளி, அவருக்கு இருதயத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு. அவர் எங்களோட நிர்வாகி கிடையாது. அவர் அந்த கூட்டத்தை பார்க்க வந்திருக்கிறாரு. நாங்கள் தெளிவாக சொன்ன நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் பெர்மிஷன், அதுக்கு பாஸ் போட்டிருக்கோம். மற்றவங்க வராதிங்க, உடல் முடியாதவங்க கண்டிப்பாக வராதிங்க, வீட்டில் இருந்து பாருங்கன்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்காத நாள் இல்லை. ஆனால் தலைவர் மேலே இருக்கிற அதீத அன்பால் மக்கள் வராங்க. அவருக்கு அங்கே ஏற்பட்டது வெயிலின் பாதிப்பு கூட இல்லை, அங்கே ஏற்பட்டது ஹார்ட் அட்டாக். அவருக்கு இதயத்தில் திரும்ப பிரச்சனை வருது, அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, அவங்க கூடவே நிற்கிறாரு. அவங்களுடைய பாடியை வாங்கி அதை பத்திரமா அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ என்ன சப்போர்ட்டோ மொத்தமாக பண்ணுறாரு. இதை யாரும் பார்க்கவும் இல்லை, பார்த்தவங்க யாரும் பேசவும் இல்லை. இதை எப்படியாவது புறந்தள்ளிட்டு தாவேக்காவை குறை சொல்லிட்டா, தாவேக்காவை இனிமைப்படுத்திட்டா, அதில் ஒரு அரசியல் பெருசாக நம்ம ஜெயிச்சலாம் நினச்சிட்டு இருந்தா இதை விட ஒரு மலிவான அரசியல் இல்லை. நான் சொல்கிறேன், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் உதயநிதி ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அந்த கல்யாணத்துக்கு கொடி கட்டுறாங்க, 2 பேர் கொடி கட்டுற அந்த கரண்ட் கம்பியில் கரண்ட் கைப்பட்டு ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்க. இதற்கு என்ன பண்ணீங்க? எப்படி இங்க கள்ளச்சாராயம் 65 ஊர்கள் போச்சு. பேருந்துகள் ஒழுங்கா பராமரிக்கப்படாம, பிரேக் சரியா இல்லாம, டயர் சரியில்லாம, டயர் வெடிச்சு கண்ட்ரோலை மீறி அந்த பஸ் 2 கார் மேல ஏறி தேமேன்னு கார்ல போயிட்டு இருந்த 9 பேர் செத்தாங்க.
குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்படுது. கல்லூரி மாணவர்கள் காலேஜில் சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்படுது. ஹாஸ்டல்ஸ், மக்களுக்கான சமூக நீதி ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகையில் இவ்வளோ பெரிய ஒரு தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை எதையுமே பேசாமல் இதனால் போகக்கூடிய உயிர்களுக்கு யார் பொறுப்புன்னு நான் கேட்குறேன். இது எதையும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம்னா தாவேகா மட்டும் இது மாதிரி இல்லாத குற்றச்சாட்டுகளை பொய்ய பேசி அரசியல் பண்ணோம்னா இவங்களுடைய இழிவான வலிமை இழந்த நிலைமையை நீங்கள் பாருங்க. நல்ல பலம் இருக்கும் இப்படி செய்வானா? அரசியல் நல்ல அரசியல் கருத்து இருக்கு, எனக்கு என் மக்கள் மேல அக்கறை இருக்கு, எனக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு கனவு இருக்கு, அவன் அதை பேசுவானா இதை பேசுவானாங்க? அப்ப இதை பேசுறவன் யாருன்னு பாருங்க. அவங்களுக்கான அரசியலே ஒன்று தாவேக்கா இழிவுபடுத்திடணும், இல்லை தலைவர் எதையாவது சொல்லி கேரக்டர் அசாசினேட் பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டா வந்து தாவேக்கா அழிஞ்சிடும்னு மனப்பால் குடிக்கிறவங்களுடைய போக்கு இது. இவர்கள் ஜனநாயக விரோத சக்திகளாகவே நான் பார்க்குற சக்தி கூட இல்லை அவங்களுக்கெல்லாம். இவர்கள் ஜனநாயக விரோத போக்கில் இருக்கிறார்கள். இதை மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்றம் வரும். நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேசுகிறேன். ஒவ்வொரு பெண்மணியும் விஜய் அண்ணாவை அண்ணனா, மகனா, சகோதரனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மாறும். கூட்டணி என்ன சார் நிலைப்பாடு இருக்காங்க? தனியாக தான் நிற்க போறாரா தேர்தலில், இல்லை கூட்டணி வரப்போகுதா? அதே மாதிரி தேமுதிக நம்ம விஜயகாந்த் அவர்களோட மகன் பேசியிருந்தார், அண்ணா நான் உங்களை விட வந்து அனுபவத்தில் மூத்தவர் அரசியலில், ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க, காங்கிரஸ் கூட போயிடாதீங்க, அது ஒரு தூண்டில், உங்களுக்கு தூண்டில் போடுறாங்க, மீனா நீங்கள் மாட்டிடாதீங்கன்னு அட்வைஸ்லாம் பண்ணார். இப்போ அதே தேமுதிக திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்கேன், அதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் நாங்கள் வந்து ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுடைய அண்ணனாக பார்க்குறோம். எங்கள் அண்ணனுக்கு அண்ணன்னா எங்களுக்கும் அண்ணன் தான். அதனால் அவர் குடும்பத்தை வந்து எங்களுக்கு மலிவாக விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய நிலைமை, அவங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்குன்னு யோசிங்க. தாவேக்கா எதிர்க்கணுன்ற ஒரு தேவைக்கு இந்த கட்சிகள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து அவங்கள வர வச்சுருப்பாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, கேப்டன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்றது ரெண்டு. ஐயா கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது 2006 தேர்தலுக்கு வரும்போது, 2004 தேர்தலுக்கு வரும்போது என்ன நினச்சிருந்துருப்பார்? திமுகன்ற தீய சக்தி ரொம்ப மோசமாக இருக்குது, இதை வீழ்த்தியே ஆகணும்னு வந்தார். அதற்காக தான் களத்தில் நின்னார். அவர் பாயிண்டில் ஒரு கூட்டணிக்கே கூட போனார். அஇஅதிமுக கூட மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று உருவாக்குனார். ஆனால் எந்த இடத்துல ஒரு திமுக ஆதரிச்சிருப்பாரா? திமுக எவ்வளவோ சொல்லுவார் கலைஞரப்போ, பழம் பழுவி பாலில் விழும், அது நழுவி வாயில் விழும், இப்படிலாம் சொன்னவங்க என்னைக்காவது கேப்டன் என்றக்கூடிய அந்த ஒரு கனி திமுக கிட்டவாது போயிருக்குமா? ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை மக்கள் ஏற்க மாட்டாங்க. நான் சொல்கிறேனே, மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் திமுகவை ஆரம்பித்த அண்ணன் அறிஞர் அண்ணா, திக அதற்கு முன்னிருந்து அரசியல் செயல்பாட்டில் இருந்த தந்தை பெரியார், அஇஅதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து திமுகவை வீழ்த்தி வழிநடத்திய அம்மா ஜெயலலிதா, இந்த தலைவர்கள் எல்லாரையுமே, அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இந்த தலைவர்கள் எல்லாரையுமே இந்த மக்கள் மனதில் சுமந்தாங்க. மனதில் சுமந்ததுக்கு காரணம் என்னன்னா, நமக்கான ஒரு தலைவர், எனக்காக இருக்கிறான், எனக்காக பேசுவான், மக்களால் நாள் மக்களுக்காக நான் அப்படின்ற ஆளுங்க இவங்க அப்படின்ற நிலைப்பாடுலாம் இருக்கிறாங்க. அவங்க உருவாக்கின இயக்கங்களே காலப்போக்கில் அவங்க உருவாக்கின கொள்கையிலிருந்து நழுவி போயிட்டாங்க. இன்னைக்கு ஐயா அண்ணா இருந்திருந்தாருன்னா, அறிஞர் அண்ணா இருந்திருந்தாருன்னா அவர் இந்த குடும்ப ஆட்சியை தான் விரும்பியிருப்பாரா? அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு அப்புறமா திமுகவுக்கு தலைவராகிறாரு கலைஞர். அவருக்கு அடுத்த தலைவர் அவர் பையன். 1980 ஒரு இளைஞரணி ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளைஞரணிக்கு இது வரைக்கும் 3 தலைவர் தான். 1980 2017 வரைக்கும் இன்றைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் தான் இளைஞரணி தலைவர். 2017 19 வரைக்கும் 2 வருஷம் இன்ட்ரி முகத்தில் போட்டாங்க. 2019 ஐயா உதயநிதி அரசியலுக்குள்ள வந்தோடனே நேராக அவர் இளைஞரணி தலைவர் ஆயிட்டார். அப்போ அந்த கட்சியில் தலைவர் ஆகிறதுக்கோ, இளைஞரணி தலைவர் ஆகிறதுக்கோ, முதல்வர் ஆகிறதுக்கோ, துணை முதல்வர் ஆகிறதுக்கோ வேற யாருக்குமே தகுதி கிடையாது, அருகதை கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை அந்த கட்சி பதிவு பண்ணுது. இது ஐயா அறிஞர் அண்ணா ஒத்துக்குவாரான்னு நான் கேட்கிறேன். அப்ப அறிஞர் அண்ணாவின் அரசியல் இப்ப யார் கையில் வச்சிருக்கா? எம்ஜிஆர் மக்கள் விரோத போக்கு போகக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னார். அப்படி நடக்குது ஆட்சிங்க. 2017-18 21 வரைக்கும் அப்படி நடந்துச்சா? அப்போ எம்ஜிஆர் ஆன்மா அந்த அதிமுக, எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆதரிக்குமா? அதே மாதிரி இன்னைக்கு தேமுதிக ஒரு தவறு பண்ணாலும் அந்த கேப்டன் ஏற்றுக்குவாரா? ஏன்னா அவர் நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்கல்ல. அப்போ தலைவர்கள் உருவாக்கின இயக்கங்களை விட அந்த தலைவர்களின் மனசு, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? மக்கள் அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் யாரை ஆதரிப்பாங்கன்றதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, எலெக்ஷன்ல பாருங்க சொல்றேன். எனக்கு தெரியல, அது அவங்க அதை நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் அக்கா இப்போ அண்ணியார் பிரேமலதா இல்லை நான் முழு மனசும் போனோம்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம தப்பாயிடும்.
என் மனசு என்னன்னா, நான் கேப்டன் மனசுல இருந்து பார்க்குறேன். அவர் போயிருப்பாரா? 2021 அவருக்கு உடல்நலம் குறைஞ்சிருக்கு, இருந்தும் போனாரா? போலியே திமுக கூட. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு கன்விக்ஷன் ஐயா கேப்டனுக்கு இருந்தது இல்லையா? அப்போ அவர் உருவாக்கின தேமுதிகவோட தொண்டர்களுக்கு இது திருப்தியா இருக்குமான்ற கேள்வி நான் எழுப்பேன். அந்த கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.